குழந்தைங்க சுறுசுறுப்பா இருக்கணும்னு விரும்புற எல்லா அம்மாவை போல சன்ஃபீஸ் சூப்பர் மில்க்கும் பாரதியார் பாடலான ஓடி விளையாடு பாப்பா வார்த்தைகளை ஊக்குவிக்க விரும்புகிறோம். ஆமா, எனக்கு ஒரு கொஸ்டின். சொல்லுங்க மேடம். எங்கள் எப்போ கிட்ட சமையல் நல்லா பண்ணுவீங்களான்னு கேட்டுட்டே இருக்கீங்க. நீங்க பண்ணுவீங்களா? நான் ஓரளவுக்கு பண்ணுவேன் மேடம். பரவாயில்ல, ஓகே. நான் வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே பண்ணுவேன். சூப்பர், வெரி குட். வேற ஏதாவது கொஸ்டின்? கேட்டுருங்க மேடம். இவங்களை நான் சமைக்க தெரியுமான்னு கேட்டது விஷயம் இல்லையா, என்ன அவங்க சமையல் தெரியுமான்னு கேட்குறாங்க. ஆமா, நீங்க 4 பேரும் கேட்டீங்களே, அதுக்கு தான் உங்களுக்கு. கரெக்ட் மேடம். என்ன யாருமே கேட்டதில்லை. கேட்டாலே ஒரு கேள்வி நெஞ்ச கிண்டி விட்ட படுபாவே. சார், எனக்கு கூட ஒரு क्वेश्चन இருக்கு. சொல்லுங்க மேடம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு மேடம். இல்ல எப்பயுமே 4 கேர்ள்ஸோடயே நின்னுட்டே இருக்கீங்க, உங்க வைஃப் சத்தம் போட மாட்டாங்களா? ஒரு மனுஷன் சந்தோஷமா இருந்தா பிடிக்க மாட்டேங்குது உங்களுக்கு. என் வீட்டுக்காரமா சும்மா இருந்தாலும் ஆமா இல்ல அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்கேன். நீங்க கேட்டவனே, அதாவது எபிசோட் பண்றது விஷயம் இல்லை மேடம். இந்த 4 பேரையும் சேர்த்து போட்டோ வச்சு டெய்லி சோசியல் மீடியாவில் போடுவாங்க. அந்த போட்டோவை என்னதுலயே ஷேர் பண்ணுவாங்க. அப்ப வீட்டுக்கு போயிட்டுக்கு அப்புறம் அவ்வளவுதான். பொறுமையா விளையாட வேண்டிய ரவுண்ட் இந்த ரவுண்ட், வலிமை ரவுண்ட். 4 பேர் இருக்கீங்க, 3 பேர் செலக்ட் பண்ண போகிறோம். ஒரே ஒருத்தவங்க டான்ஸராக மாற்ற போகிறோம். அந்த டான்ஸர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த கேம் என்னென்னா, உங்கள் பென்சில் கொடுத்துருக்கோம். பென்சிலில் ஒரு ஒயிட் ஷேப் இருக்கும். இதுக்கு கீழே தான் உங்களுடைய கைகள் இருக்கணும். நீங்கள் ஒன்று ரைட் ஹேண்ட் இல்லாட்டி லெஃப்ட் ஹேண்ட் ஏதாவது ஒரு கை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு இந்த காயின் எடுக்கிறீங்க. இந்த டேபிளுக்கு உள்ளே நிற்கும் போதே இதை இப்படி ப்ளேஸ் பண்ணிடணும். ஓகே, ப்ளேஸ் பண்ணிவிட்டு மெல்ல இப்படி நடக்கணும். இப்படியே நடந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்து இங்கே போட்டுடலாம். போகிற வழியில் கீழே விழுந்துருச்சுன்னா திருப்பி எகைன் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ரைட், உற்சாகப்படுத்திருக்க உங்களுக்கு ஒரு கைத்தட்டல் இன்னைக்கு. ரைட், டான்ஸ் ஷாட்ஸ் நவ். நீதினா நீதிதான். ஒன்றுன்னு சொன்ன தட்டி விட்டு விட்டாங்க அந்த மாதிரி. சூப்பர். எஸ், இங்கே வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக சூப்பராக எதிர்பாராத மாதிரி ஃபில் பண்ணாங்க. இது சாதாரணமான விஷயம் இல்லை, அதுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். ஃபஸ்ட்டு இங்கே ஃபில் பண்ணியிருக்கு வந்து தேவசேனா அவர்கள் லீடிங்கில் இருக்காங்க, வாழ்த்துக்கள். 2வது இடத்துல வந்து நீதி அவங்க இருக்கிறாங்க, வாழ்த்துக்கள். 3வது இடத்துல வந்து சுனிதா அவங்க இருக்கிறாங்க, வாழ்த்துக்கள். எஸ், யூலா ராணி மேடம், என்ன நடந்துச்சு ஆக்சுவலா? இந்த இடத்துல டச் பண்ணிட்டு போயிட்டேன். ஒன்றும் திருப்பி வச்சிங்க பார்த்தீங்களா? அதான் மேடம். இது திட்டுறீங்களா? எப்படி திட்டுறீங்களா? சிரிச்சுட்டே இருந்தனால நான் நீங்க வேற கொண்டு வந்து வச்சிங்களா? ரொம்ப திட்டினேன். டேரக்டர் அங்க இருந்து சொல்றாரு மேடம் அப்படின்றாரு. நீ எடுத்துட்டு போறியா இல்ல ஒண்ணு கண்டுக்காம இருந்திருக்கணும் சார். நீங்க கண்டுக்காம இருந்திருக்கணும். அது நான் நீதி மேடம். நேர்மை சார். நானும் நீதி. நேர்மை. அப்படி சொல்லுங்க. சூப்பர் மேடம். வாங்க மேடம். வசீகரா என் நெஞ்சினுக்கு முன் பொன்மடியில் தூங்கினால் போதுமதே கணம் நீ கண்ணுறங்கா உன் நன்மகளின் ஏக்கங்கள் தீரும். நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உன் நினைவால் தானே ஏங்குகிறேன் தேங்குகிறேன் உன் நினைவால் நானே நான். இந்த குரலை தான் ராத்திரி முழுக்க பாட வச்சு கேட்பீங்களா எம்டி சார்? சூப்பர் மேடம். உங்களுடைய முயற்சிக்கு தான் எங்களுடைய வாழ்த்துக்கள்.